கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியன் டீம் எங்கே வந்துட்டு அவங்களுடைய மேட்சை லூஸ் பண்ணாங்க, ஸோ இதனால் தோத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நேற்று படைச்ச இன்னொரு ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் டெஸ்ட்டை இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பேஸ்பால் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி. பேஸ் அப்படின்னு சொன்னோம்னா பிரண்டன் மெக்கலம். ஸோ அவர் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு பேஸ்பால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது பெரிய கான்செப்ட் எல்லாம் இல்லைங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஆடணும், 2 நாள் ஃபுல்லாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் மெக்கலம் உள்ள வந்ததுக்கப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை, 40 ஓவர் 50 ஓவர் பொடிங்க, ஓடிய கிரிக்கெட் மாதிரி ஒரு 300 ரன் போடுங்க, நெக்ஸ்ட் பவுலிங் எடுத்துக்கங்க, ஸோ அவங்களே குயிக்காக விக்கெட் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி பெருசாக ஒர்க் ஆகல. ஆனால் நேற்று மேட்ச்சில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் இந்தியாவும் நல்லா பேட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு சொதப்பினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் போப் கலக்கி போட்டாருங்க. 196 சான்ஸே இல்லை, செம்மையான ஒரு இன்னிங்ஸ், பாராட்டியே ஆகணும். பாவங்க ஒரு 4 ரன் தான் 100 மிஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் பெருசாக வருத்தப்படவெல்லாம் இல்லை. ரோஹித் சர்மா, KL ராகுல் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கை கொடுத்தாங்க. ஸோ KL ராகுலை முதல் திட்டணும், அவர் பண்ண தப்பு தான், அவர் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. பிடிச்சிருந்தது அப்படின்னா மேட்ச் திரும்பி இருக்கும். சரி ஓகே, எனிவே அப்போ கூட வந்துட்டு மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. 330 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கெட்டபிளான டார்கெட் தான். ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீம் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரோஹித் சர்மா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருங்க. ஸோ கண்டிப்பாக வின் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அவுட்டு, ஜெய்ஸ்வால் அவுட்டு, அண்ட் சுப்மன் கில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறி. அவர் அணிக்கு தேவைதானா அப்படிங்கிற விஷயம். நல்ல ஒரு பிளேயர், ஆனால் T20 ஒன் டேவோட வச்சுக்கோங்க, டெஸ்ட்டில் கொண்டு வரும்போது அவருடைய கெரியரும் வந்துட்டு பாதிக்கப்படுது. பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, டெஸ்ட்டில் அவர் கொண்டு வந்தாலும் ஓப்பனிங் தான் போடணும். ஆனால் ஜெய்ஸ்வால் இருக்கிறதுனால ஒன் டவுனில் போடுறாங்க. விராட் கோலியோட பொசிஷனில் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இது செட்டே ஆகலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியுது. இதை தாண்டி இன்னொருத்தர் எதுக்கு இருக்காரு அப்படிங்கிற கேள்விக்குறி யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர். இவரும் இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு செட் ஆகலைங்க. ஸோ ரொம்ப ரொம்ப புவராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஓடியில் நல்லா பண்ணார், வேர்ல்ட் கப் நல்லா பண்ணார், அண்ட் T20 எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு செட்டே ஆகலை. ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விராட் கோலி தான் ரிட்டர்ன் வரணும், அவர் ஒரு மேட்ச் இல்லைன்னா இப்படி கஷ்டப்படுறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக வந்துட்டு அவர் வெளியில் போயிருக்காரு. இன்னும் 4 மேட்ச் இருக்கு. ஸோ 4 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் உள்ள வந்துருவார் அப்படிங்கிற மாசம் கிடையாது. ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ் நம்ம வின் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்ரேயஸ் ஐயரும் வந்துட்டு சொதப்பிட்டாரா? ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் சொதப்பினதுக்கப்புறம் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அவர் வந்துட்டு நல்ல ஃபார்மில் இருக்காருங்க, ஆனால் ரன் அவுட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மோசம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இதே மாதிரி நடந்தது. அஸ்வினை வந்துட்டு ரன் அவுட் பண்ணி விட்டாரு ஜடேஜா. ஆனால் இந்த தடவை அவருக்கே நடந்துடுச்சு. நல்ல ஃபார்ம், நல்ல டச்சில் இருந்தார், செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரேயஸ் ஐயர் பண்ண மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஜடேஜா மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவே அந்த ரன் அவுட் அப்படிங்கிறது நிகழ்ந்துச்சு. அண்ட் அக்ஷர் பட்டேலை ஜடேஜாக்கு முன்னாடி அனுப்பினதான் மிகப்பெரிய தப்பு. ஸோ அவரு வந்து ஏர்லியாக விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அஸ்வின் கிட்டத்தட்ட 80 பாலுக்கு மேலே பிடிச்ச நல்லா நீட்டாக ஆடிட்டு இருந்தாருங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம், அவரு அவசரப்பட்டாரு. ஒரு 10 ரன் பெருசா இல்லை, ஒரு 10 ரன் வந்துட்டு அவசரப்படாமல் கொஞ்சம் ஆடி இருந்தா கூட டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப கேட்டபிள். ஸோ அதை தாண்டி கடைசி வரைக்கும் போனாங்க. அண்ட் முகமது சிராஜ், பும்ரா இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் 30ங்க. ஸோ பும்ராவும் முகமது சிராஜும் தட்டி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ டேவுடைய கடைசி ஓவர், அதாவது டே 4 உடைய கடைசி ஓவர் தான் வந்துட்டு போடுறாங்க. கரெக்டாக 5:30 மணிக்கு மேட்ச் முடியணும், 4 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு ஓவர் போட வந்தாரு. ஸோ வந்துட்டு செம்மையான பவுலிங் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அவங்க சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாம். பும்ரா நல்லா ஆடிட்டு இருந்தார். சிராஜ் எதுக்காக இறங்கி வந்தாரு அப்படிங்கிறத கேள்வி. கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா? இன்னொரு 4 பால் தானே, கட்ட வச்சுட்டு நாளைக்கு வருவோம், நாளைக்கு வந்தோடனே நியூ பால்ல தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்ட் பவுலரை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் பவுலர் ஆடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்தியா தான் ஸ்பின்ல நல்ல டீம் அப்படின்னா கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலரை நீட்டாக ஆடிடுவாங்க. பிகாஸ் அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தானே. ஸோ எந்த பேஸில் வரும், எங்கே குத்துனா எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஆடிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த காபா டெஸ்ட்டில் வந்துட்டு நட்ராஜன் வந்துட்டு மிச்சல் ஸ்டாக்கை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. செம்மையாக வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நீட்டாக ஆடி கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு பிக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்பின் பவுலர்ஸ் அவங்களால கணிக்க முடியாது, எப்படி வருது என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனாலேயே ஜோ ரூட் அது மட்டும் இல்லாமல் ரஹன் நிறைய பேர் வந்துட்டு மாற்றி தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசி ஒரு மார்க்குட்டுக்கு கூட வந்துட்டு கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர் கொடுத்தாங்க. அதை கம்ஃபர்டபுளாக ஆடிட்டார். பும்ரா நீட்டாக ஆடிட்டார் ஒரு ஃபிளிக்கு. அதே மாதிரி வந்துட்டு சிராஜ் வந்துட்டு நீட்டாக ஆடிட்டார், தூக்கி அடிச்சார் ஒரு 4 எல்லாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈஸியாக ஆடிடுறாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாம். ஸ்பின்னர்ஸ் தான் கேஸ்ன்னு தெரியுது, கொஞ்சம் பொறுமையாக ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது 2வது பால் இறங்கி சுத்தினாருங்க. ஸோ ஸ்டம்பிட் ஆகி சிராஜ் அவுட்டு. ஸோ அதோட பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து அவங்களுடைய வெற்றியை வந்துட்டு சீல் பண்ணிட்டாங்க. 199க்கு இந்தியன் டீம் வந்துட்டு
ஆல் அவுட். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாம். ஸோ அந்த வெற்றி அப்படிங்கிறது பக்கத்தில் தான் இருந்துச்சு. நேற்று ஒரு 4 பால் கட்ட போட்டு இன்னைக்கு நியூ பால் வந்த உடனே ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படியோ ஒரு 10 ஓவர் அந்த சைன் போகிற வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் மாறி மாறி போடுவாங்க. அங்கே இங்கேன்னு தட்டி இன்னைக்கு நாள் ஃபுல்லாக வின் பண்ணி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ எனிவே அந்த மேட்சை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம், பொறுமையாக ஆடி இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு 4 மேட்ச் இருக்குங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். விராட் கோலி உள்ள வந்துட்டார் அப்படின்னா மிடில் ஆர்டர் சும்மா வேற மாதிரி இருக்கும். ஆனால் அஜன்கியா ரஹானே அவர் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஒரு செம்மையான பிளேயர் ஆனால் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த டூருக்கு வந்துட்டு அவருங்க எடுக்கல. ஸோ அதே மாதிரி புஜாராவும் இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப சேடான விஷயம். ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஒன் டவுனில் புஜாரா, ஸோ அப்புறம் விராட் கோலி செம்மையாக இருக்கும். டீம் பார்க்கறக்கே வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். அண்ட் KL ராகுல் ஆல்சோ வந்துட்டு நம்ம 5 வந்தால் கூட அவர் வந்துட்டு செம்மையாக ஆடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜடேஜா, ஸ்வின் அண்ட் அக்சர் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான லைனப்பாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த 4 மேட்ச்சில் ஸோ ஒரு 3 மேட்ச் வின் பண்ணி சீரீஸை சீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்பலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்து செம்மையாக ஆடினாங்க. அண்ட் போப் அவர் வந்துட்டு பாராட்டி ஆகணும். 196 அப்படிங்கிறத அடிச்சாங்க. ஸோ 7 விக்கெட் ஒருத்தர் எடுத்தார். ஸோ அதை தாண்டி இந்தியன் லைனப்லேயே அஸ்வின் பார்த்தோம்னா வேற லெவலில் போட்டாங்க. ஜட்டு வந்துட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ ஒரு 80 ரன் அடிச்சார். ஸோ ஓவராலாக ஒரு குட் கிரிக்கெட் ஈச் சைடு அப்படிங்கிற மாதிரி 2 பக்கம் இருந்தே பார்த்தோம்னா செம்மையாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி குட் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சை வந்துட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. T20 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபைனல் ஓவர் வரைக்கும் போகுது. அப்படியே கட் பண்ணி இதே ஹிஸ்ட்ரிக் டேல இன்னொருத்தர் வந்துட்டு வரலாறு படைச்சிருக்காங்க. இன்னொரு டீம் யாரும் இல்லை, யங் வெஸ்ட் இண்டீஸ் சமாரா. என்ன ஒரு பவுலிங்! அவரும் பார்த்தோம் அப்படின்னா 7 விக்கெட் தான் 12 ஓவர் போட்டு பிரிச்சுட்டாருங்க. ஒரு யங் பவுலர் அவரோட டெபியூட் மேட்ச் ஆடுறாரு. 3வது நாள் கால் உடஞ்சு வெளியில போறாரு. 5வது நாள் உள்ள வந்து 7 விக்கெட் எடுத்து வெறும் 5 ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு வின் பண்றாங்க. ஹேசல்வுட்டோட விக்கெட் கடைசி விக்கெட் அப்படிங்கிற சமயம் இருந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்லேயே ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு ஆணி அடிச்ச மாதிரி 91 ரன்ல ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஸோ எனிவே ஸோ அந்த மேட்சையும் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு வரலாறு படைச்சிருக்காங்க. லாரா அழுத விஷயமெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஐகானிக் மூமெண்ட்மா இருந்துச்சு. ஸோ வரலாறு ஃபுல்லாமே இதை பற்றி பேச போகிறாங்க வரக்கூடிய காலகட்டங்களில். அந்த பவுலரும் பார்த்தோம் அப்படின்னா சமாரா மிகப்பெரிய டிமாண்டுக்கு போக போகிறாருங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வெஸ்ட் இண்டீஸோட யங் கிரிக்கெட் டீம் வந்துட்டு பவுன்ஸ் பேக் பண்ணி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரே நாளில் 2 சம்பவம் நடந்திருக்கு. 2 வரலாறு காணாத வெற்றிகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஹோமில் வந்துட்டு பெருசாக லாஸ் பண்ணது கிடையாது. விராட் கோலி கேப்டன்சியில் 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மாவில் இப்போ இதோட சேர்ந்து 3 அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவரும் 2 லாஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத கிடையாது. ஹோம் சீரிஸ் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வந்து இந்த டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணிட்டு IPL போனோம் அப்படின்னா சும்மா வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? T20 விட நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த கிரிக்கெட் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 20 வருஷத்துக்காக சர்வே பண்ணும் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.